ஹலோ, அங்கே காற்று ரொம்ப அடிச்சது, அதான் இந்த பக்கம் வந்துட்டு. அப்புறம் ஏதோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தெரியுது. வாங்க அப்படியே காற்று வாங்குவோம். என்னங்க ஏர் ஹோஸ்டஸ்ங்கிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து நிற்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? வாங்க, நானா தள்ளி விட போகிறோம். மியூசிக்லாம் கேட்பீங்க போல இருக்கு. உங்கள் பர்த்டே ஜான்வரி? Jan 24. நான் ஜூன் 30. கிங்ஃபிஷர் ஹெட்வேர் 25 minutes லேட்டாக போகிறான். எப்போ ஃப்ளைட்டு ஏர்போர்ட்னு இருக்கிறதுனால சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் எந்த ஃப்ளைட்டுன்னு. தென் உங்கள் மிலிட்ரி லைஃப் எப்படி இருக்கு? உண்மையாக சொல்லணும்னா மிலிட்ரி லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக போராடுறோங்கிற அந்த சின்ன நினப்பு, அந்த ஃபீலிங், அதுதாங்க எங்களை வாழ வைக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? சரி விடுங்க. உங்கள் ஏர் ஹோஸ்டஸ் வேலையை பற்றி சொல்லுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே. ஏர் ஹோஸ்டஸ்னா ரொம்ப பொறுமை வேணும். ஒவ்வொரு பேசஞ்சரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் சகிச்சுக்கணும். அதில் கூட ஒரு விதமான சந்தோஷமும் திருப்தியும் இருக்கு. இன்னும் அப்புறம் எப்போ கல்யாணம்? உங்களை மாதிரி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அவங்க தான் நம்ம நாட்டோட ரியல் ஹீரோஸ். பட் ஒன் கண்டிஷன், நிச்சயம் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கவே கூடாது. யூனோ, இந்த ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, இந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்கிற. நான் திமுறா பதில் சொல்லிட்டு போடு. என்னது டீயா? எல்லாம் ஓகேடி. பொய் சொன்னேன், ஏமாத்தினேன், எல்லாம் சரி. ஆனா ஃப்ளைட் சவுண்டை வச்சே அது கிங்ஃபிஷரா கண்டுபிடிப்பேன்னு சொன்ன பத்தியா, அதை தாண்டி தாங்க முடியல. ஏய், என்ன என்ன சிரிப்பு, என்ன நக்கலா? தபார், இதெல்லாம் நல்லது இல்ல. அப்புறம் சொல்லிட்டேன், நான் என்னை பத்தி எனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் ஏடா உடம்பா இதாயிடுச்சுன்னா அப்புறம் நீ வந்து சீன் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. ஏய், முடிஞ்சா பண்ணுடா, போடா. பைக் அடிக்கடி உருன்னு பண்ணுவியே, எங்க இப்ப பண்ணு. டிரைவர், கோ கோ. ஏய், என்ன பிரச்சனை? பிரச்சனையே இல்ல. மை டிரைவர் இஸ் கூல். தேங்க்ஸ் டிரைவர். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே, பாய். ஓ, அப்புறம் பாடி ஸ்ப்ரே மாத்திரு. அடிடாஸ் யூஸ் பண்ணு, எனக்கு அதான் பிடிக்கும். ஓகேயா? ஓகே தானே? டேய், பொண்ணா அது? சரி, டார்ச்சர். வீடு பூந்து கலாயுது. இது வேலைக்காவது மச்சி, இன்னைக்கே கழட்டி விட்டுற வேண்டியதான். ஏன்னா ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். கிளம்பிங்க இருந்து. என்ன நினைச்சிட்டு ஊர் போச்சு, பெரிய உலக அழியும் நினைப்பு. பூத்தொட்டி வேறு. ஆனா மச்சான், அவகிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அவ எனக்கு அடங்கவே மாட்டான் மச்சி. எப்ப பார்த்தாலும் ஒரு தீவிராவே சுத்துறது. மச்சி மச்சி மச்சி, அவ என்ன கலாய்க்கும் போது ஒரு லுக் விடுவா பாத்தியா, அப்படியே ரெண்டு கண்ணு அப்படியே வயிற்றுக்குள்ள பாயுது மச்சி. அவகிட்ட என்னமோ இருக்குது மச்சி. அவகிட்ட என்னமோ மச்சி, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது மச்சி. அவளை பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா?
தெரியல மச்சி ஒரு கோட்டு சொல்ல டேய் ஆஃப் சொல்றா. ஏன் மச்சி நான் இன்னும் குடிக்கலையா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆ? எதுக்கு இப்படி ஆபீஸ்க்கு வந்து அசிங்கமா பிஹேவ் பண்ற? பெரிய ரவுடியா நீ? லிசன், நீ குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிட. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஆனா ஒரு சீப் தேர்ட் ரேட்டட் ஃபெலோ மாதிரி எதுக்கு ஆபீஸ்க்கு வந்து அசிங்கமா கலாட்டா பண்ற? அதுவும் நான் இல்லாத நேரத்துல. நான் உன் ஃபியான்ஸன் வேற சொன்னியாமே. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனா? நிறுத்திரே. நான் ரேடியோல பேசுறேன் நினைப்பா? சும்மா லொபலவான்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். யாரு நான் அசிங்கமா பிஹேவ் பண்ணனா? நீ உள்ள இருந்துகிட்டே ஆரம்பிச்ச, போலீஸ்ட மாட்டி விட்ட. பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்றி, மூஞ்சி மேல. நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். என் மனசுல நீ மட்டும் தான்டா இருக்க. என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவன் நீ மட்டும்தான். நான் சொல்றத நம்புடா ப்ளீஸ்.